ஹாய் ஹலோ மக்களே எல்லாருமே அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட ப்ரோமோ 3 வந்திருக்கு. என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், எத்தனையோ சீசன் வந்திருக்கு. எல்லா சீசனையும் விட இந்த கோவா காய்ஸுங்கிற இந்த கேங் இந்த சீசனில் பல ரசிகர்களின் மனசை வின் பண்ணின ஒரு கேங்காக இருந்திருக்கு. சௌந்தர்யா, ஜாக்லின், ஜெஃப்ரி, ரயான் இவங்க 4 பேரோட இந்த கூட்டணி சேர்ந்து இந்த கோவா காய்ஸ் கேங்க் ரொம்ப சூப்பரான ஒரு கேங்காக இருந்திருக்கு. நல்லா போய்கிட்டு இருந்த வாக்கில் வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி சாரோட ரோஸ்ட்டுக்கு பிறகு இந்த கேங் ஒவ்வொரு ஆளாக பிரிஞ்சே போய்கிட்டே இருந்தாங்க. மொத்தத்தில் இந்த கேங் முழுசாக உடஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க தனித்தனி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரஞ்சித் பிரிஞ்சு போனார். அதுக்கு பிறகு ஜெஃப்ரி, அதுக்கு பிறகு இப்போ சௌந்தர்யா. நேற்று எபிசோடில் கூட பார்த்துருப்பீங்க, சௌந்தர்யா முல்லா அந்த கேங்கை விட்டு உடஞ்சி வந்துட்டாங்க. இன்றைக்கி இந்த ப்ரோமோவை பார்த்தாலே தெரியுது, ரயான் ஜாக்லின் சண்டை. இது முன்னாடி நடந்த எல்லா சீசன்லேயும் கருத்து முரண்பாடுகள்னால தான் நிறைய சண்டைகள் வந்திருக்கும். ஆனால் இந்த சீசனை பொறுத்தளவில் சாப்பாடு பிரச்சனை தான் தலை தோங்கி இருக்குன்னே சொல்லலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோமோவை பார்த்தாலே தெரியுது சாப்பாடில் தான் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. அதாவது ரயான் ஜாக்லின் கிட்ட சீனி கேட்டிருப்பாங்க போல். அதில் ஜாக்லின் ஏதோ அவங்களோட முக எக்ஸ்ப்ரெஷனை வச்சு இல்லாட்டி காமெடியாக ஏதோ சொல்லியிருக்காங்க. இது தான் இப்போ ஒரு பெரிய சண்டையாக வெடிச்சிருக்கு. நீ காமெடியாக இது சொன்னால் எல்லாருமே நான் காமெடியாக சொல்கிறேன்னு தானே பார்ப்பாங்க அப்படின்னு ரயான் ஏதோ ஒரு சண்டை போடுறாரு. ரயானுக்கு சப்போர்ட்டாக ஜெஃப்ரி, சௌந்தர்யா, விஷால் நிறைய பேர் நிற்கிறாங்க. மொத்தத்தில் ஜாக்லின் மேலே தப்பா இல்லை ரயான் மேலே தப்பான்னு தெரியலை. எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இவங்க 4 பேருமே உடஞ்சி தனித்தனியாக விளையாடுறது தான் இவங்களுக்கும் நல்லா மற்ற போட்டியாளர்களோட கேமுக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.